ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2025 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்ட தமிழ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 75 கொஸ்டின் பார்த்துருவோம். அதாவது வந்து 25 கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு 3 பார்ட்டாக வந்து நம்ம வந்து 75 கொஸ்டின் பார்த்துருவோம். சரிங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ஒரு 25 கொஸ்டின் வந்து பார்த்துடலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து டிஎன்பிசி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதே போல் இந்த வீடியோ புதுசாக மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணால் வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த 25 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து கொஸ்டின் கேட்பானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு தெரியாது. சரிங்களா? சப்போஸ் கேட்டானா ஸோ நீங்கள் இந்த 25 கொஸ்டினை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் டக்கு சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ 76 கொஸ்டின் பார்த்தலாம். செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்கள். கருத்தை பதிவு செய்தான் அப்படின்றது தான் செய்வினை வாக்கியம். சரிங்களா? அப்போ ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி. இங்கே பாருங்கள், இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். பதிவை விட்டு நீங்கினான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தன்வினை வாக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா கருத்து பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயற்பாட்டு வினை. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். 77வது கொஸ்டின். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் இவ்வடிகளில் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உருதுயர் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. சரிங்களா? ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி. வினைத்தொகைன்றது பார்த்திங்கன்னா முக்காலத்துக்கும் வரும். சரிங்களா? அதாவது வந்து உறுத்தும் துயர், உறுத்துகின்ற துயர், உறுத்திய துயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். 78வது கொஸ்டின். பகைக்கோளல் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி. சரிங்களா? இரண்டாம் வேற்றுமை தொகை. இங்கே பாருங்கள், பகை இதில் வந்து ஐ பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்துருச்சு. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. சரிங்களா? அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். 79வது கொஸ்டின். அருகோணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்வகை பெயர் சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அருகோணம்ன்ற சொல்கிறது இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு வடிவத்தை குறிக்கும். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வடிவ பண்பு பெயர். அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். 80வது கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க் எடுக்கலாம். சரிங்களா? நீங்கள் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி. சேரர்களோட நாடு பார்த்தீங்கன்னா குடநாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்கள். 81வது கொஸ்டின். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி. சரிங்களா? நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஆனா அவனா காணாச்சனா அப்படின்றத வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து சொல்லி பார்த்தாலே இதை வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். 82வது கொஸ்டின். கீழ்கண்ட வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. சரிங்களா? வாழ்ன்றது பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல். சரிங்களா? அதுக்கான தொழிற்பெயர் என்னென்னு பாருங்கள், ஆப்ஷன் டி. சரிங்களா? வாழ்க்கைன்றது தான் அதோட தொழிற்பெயர். அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். 83வது கொஸ்டின். உலகம் என்னும் தமிழ்ச்சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏ. உலகு அப்படின்றது தான் அதோட வேர்ச்சொல். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். 84வது கொஸ்டின். சரிங்களா? ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. வானம் சொல்லி கேட்டுருங்க. 2 சுழினா அப்புறம் 3 சுழினா அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. சரிங்களா? இந்த 2 சுழினா பார்த்தோன்னா நம்ம ஆகாயம் சொல்லுவோம். இந்த 3 சுழினா பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பார்த்தோன்னா வான வெடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த வெடி வெடிக்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? என் ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி. சரிங்களா? அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். 85வது கொஸ்டின். கன்விக்ஷன் என்னும் சொல்லினோட தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. சரிங்களா? அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏ. தண்டனைன்றது தான் அதோட ஆன்சர். சரிங்களா? கன்விக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டனைன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். 86வது கொஸ்டின். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நேற்று தென்றல் காற்று அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென்றல் காற்று வீசியது அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். சரிங்களா? அப்போ ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி. சரிங்களா? அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். 87வது கொஸ்டின். பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா இதெல்லாம் பா வகைகள். சரிங்களா? ஆசிரியப்பா கொடுக்கல, அதுக்கு பதிலாக காஞ்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து வராது. சரிங்களா? அப்போ அதுதான் ஆன்சர். அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? ஆப்ஷன் ஏ பாருங்கள். மூடுபனி அப்படின்றது வினைத்தொகை. சரிங்களா? மூடுபனி, மூடிய பனி, மூடுகின்ற பனி, மூடும் பனி அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? வினைத்தொகைன்றது முக்காலத்துக்கும் வரும். சரிங்களா? தடவரை அப்படின்றது இதில் தடை அப்படின்னு சொல்லிட்டு உரி அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெந்து அப்படின்றது வினையச்சம். சரிங்களா? இது வந்து முடியாத இருக்குல்ல, ஸோ அது வந்து ஒரு வினை வந்து முடியாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூதூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதுமை கூட்டல் ஊர்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதனால் மை விகுதினால வந்து பண்பு பெயரில் வரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது தப்பு. அடுத்து 89வது கொஸ்டின் பாருங்கள். மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை சுட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மற்றொன்று அப்படின்றது பிரிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா மற்று அப்புறம் கூட்டல் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ மற்றுன்றது பார்த்தீங்கன்னா நிலைமொழி சரிங்களா. மற்றுன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து இடைச்சொல் தொடர் சரிங்களா. அப்போ ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள் 90வது கொஸ்டின். கார்காலம் என்பது டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி சரிங்களா. ஆவணி புரட்டாசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்காலத்தோட மாதங்கள் கேட்டிருக்காங்க சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள் 91வது கொஸ்டின். நாகப்பஞ்சமி கதை எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி சரிங்களா. நாககுமார காவியம். ஸோ நாககுமார காவியம் தான் பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி கதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க சரிங்களா. சிலம்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கே அணியிறதுன்னு பார்த்தீங்கன்னா காலில் அணியிறது சரிங்களா. குழை அப்படின்றது காதில் அணியிறது. சுட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நெற்றியில் அணியிறது. அரைநான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இடையில அணியிறது சரிங்களா. அப்போ அதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி சரிங்களா. 3, 4, 2, 1. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டினும் பாருங்கள் பொறுத்துக்க தான் சொல்லியிருக்காங்க. பாரதி நாளை வருவான் அப்படின்றது பார்த்தா செய்தி தொடர் சரிங்களா. எவ்வளவு உயரமான கோபுரம் அப்படி உணர்ச்சியோடு சொல்கிறது பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர். கவிதா உரை படித்தாள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செய்வினை தொடர் சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் என் அண்ணன் நேற்று வந்தான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தன்வினை தொடர் சரிங்களா. நேற்று வந்தான் தானாக தான் வந்தான் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது தன்வினை தொடர். அப்போ ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள் 94வது கொஸ்டின். வினாவை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என வினாவுதல் பார்த்தீங்கன்னா குழல் வினா சரிங்களா. குழல் வினானா ஒருத்தவங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு பேர் தான் குழல் வினா சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் கொடை வினா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அது மற்றவங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு பார்த்துட்டு நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்காக கேட்குறது பார்த்தீங்கன்னா கொடை வினா சரிங்களா. ஏவல் வினானா ஒரு செயலை செய்கிறதுக்காக ஏவுறது சரிங்களா. அறியா வினானா நமக்கு தெரியாத ஒன்று அறிஞ்சிக்கிறதுக்காக கேட்கப்படுற வினா சரிங்களா. அதுக்கு 95வது கொஸ்டின் பாருங்கள். வட்டம் இப்பெயர் சொல்லின் வகையினை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் சரிங்களா. இதெல்லாம் நம்ம புத்தகத்திலே இருக்குது. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான அகர வரிசை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் 97வது கொஸ்டின். வை என்னும் ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரிங்களா புல். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட 7th புக்கில் இருக்குது நியூ தமிழில். அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள் 98வது கொஸ்டின். சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்மறை தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ பாருங்கள் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் அப்படின்னு தான் ஆன்சர் வரும். அப்போ ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள் 99வது கொஸ்டின். விசனம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விசனம்னு பார்த்தீங்கன்னா கவலை சரிங்களா. என்ன விசனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் அதோட ஆப்போசிட் வேர்டு. அதுக்கடுத்து பாருங்கள் 100வது கொஸ்டின். ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க உருபன் சரிங்களா. இதெல்லாம் நம்ம புத்தகத்தில் எங்கே இருக்குது சொல்லி தெரில. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கக்குள்ள தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த 100 கொஸ்டின். நம்ம 2025 கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்லேருந்து கேட்ட தமிழ் கொஸ்டின் 100 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ நீங்கள் அந்த 100 கொஸ்டினுமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 25 கொஸ்டின் பார்த்துட்டு கூட போய்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். நம்மளோட யூடியூப் சேனலில் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்க சரிங்களா. நம்மளோட யூடியூப் சேனல் நேம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் நேமே சரிங்களா. நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லிங்க் தரேன். அதை டச் பண்ணி கூட நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அப்பப்போ வந்து அப்லோட் பண்ணிடுவேன் சரிங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஸோ என்னோட ஓன் நோட்ஸு ஸோ எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ டாடா பாய்.